திருச்சி மகாலட்சுமி வித்யா மந்திர் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி AI ரோபோவை ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அவர்கள் வழங்குகிறார்கள். சிபிஐ விசாரணைக்காக டெல்லியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதிக்கு வந்திருக்கிறார் தவிக தலைவர் விஜய். இந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். தொடர்ந்து கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம். தற்பொழுது எந்த விடுதியில் தங்கியிருக்கார் தவிக தலைவர் விஜய்? அங்கிருந்து விசாரணை நடைபெறக்கூடிய இடத்திற்கு எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது? அது மட்டும் இல்லாமல் இந்த விசாரணையானது ஒரு நாள் விசாரணையாக இருக்க போகுதா, இல்லை கூடுதலாக இருக்க சொல்ல போகிறார்களா? நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்ன வெங்கடேசன்? வணக்கம். கரூரில் தவிக தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் கடந்த செப்டம்பர் 27 ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான சம்பவம் என்பது நாட்டையே உலுக்கியது. இந்த சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் சிபிஐ வழக்கு பதிவு செய்து புலன் விசாரணை செய்து வரக்கூடிய சூழலில் இந்த விசாரணை தொடர்பாக ஏற்கனவே அவர் கடந்த ஜனவரி 12 19 ஆகிய 2 நாட்களும் ஆஜராகி சிபிஐ முன்வைத்த கேள்விகளுக்கு சாட்சியமாக தவிக தலைவர் அவரது தரப்பு சாட்சியத்தை அளித்தார். இந்நிலையில் தான் கடந்த 10 அவருக்கு மீண்டும் சம்மன் என்பது ஆஜராக வழங்கப்பட்டது. ஆனால் தற்போதைய சட்டமன்ற தேர்தல் சூழ்நிலை காரணமாக சென்னையில் ஆஜராக அனுமதிக்குமாறு ஒரு கடிதத்தை அளித்திருந்தார். ஆனால் அந்த கடிதத்தை சிபிஐ பரிசீலிக்காமல் அந்த கோரிக்கை என்பது நிராகரித்த நிலையில் நாளை மீண்டும் ஆஜராக 3வது முறையாக அவர் நாளை மீண்டும் சிபிஐ தலைமை அலுவலகத்தில் ஆஜராக உள்ளார். இங்கிருந்து சுமார் 2.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த அலுவலகத்தும் சிபிஐ அலுவலகத்திற்கு மிக அருகிலேயே உள்ள ஹோட்டல் தாஜ்மஹாலில் தான் தற்போது அவர் இன்று இரவு தங்குகிறார். நாளை காலை 10 மணிக்கு இந்த விசாரணையில் அவர் ஆஜராகி சாட்சியம் அளிக்க உள்ளார். நாளை மிக முக்கிய திருப்பமாக இந்த வழக்கில் குறிப்பாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் அளவு என்பது தற்போது காலக்கெடு என்பது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் விரைந்து இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுமாறு ஏற்கனவே அறிவுறுத்திய நிலையில் அந்த SIT விசாரணை புலன் விசாரணை என்பது துரிதப்படுத்திருக்கக்கூடிய சூழலில் சாட்சியமாக தவிக தலைவர் விஜய் நாளை அழைக்கப்பட்டு மேலும் சில முக்கிய கேள்விகளை அவர்களிடம் கேட்க சிபிஐ திட்டமிட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை ஏற்கனவே கரூர் MLA செந்தில் பாலாஜியும் சாட்சியம் அளிக்க அழைக்கப்பட்டுள்ளார். எனவே இந்த வழக்கு விசாரணை என்பது தற்போது அந்த புலன் விசாரணை என்பது விரைவுபடுத்த சிபிஐ அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். அதன் ஒரு பகுதியாகவே தவிக தலைவர் நாளை விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். நன்றி வெங்கடேசன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. திருச்சி மகாலட்சுமி வித்யா மந்திர் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி AI ரோபோவை ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அவர்கள் வழங்குகிறார்கள்.